வணக்கம் மக்களே, ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண சோலோ லெவலிங் எபிசோடுக்கு வந்துட்டு நல்லாவே வரவேற்பு கிடச்சிருந்தது. அதோட அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அது வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு, அதாவது இன்னைக்கு நைட்டு தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை எலாபரேட் பண்ணிட்டு ஒரு மண்டே வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் நைட்டே பார்த்துட்டு சண்டே மார்னிங் இல்லைனா வந்துட்டு ஒரு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சண்டே தான் அப்லோட் பண்ணுவேன். சோலோ லெவலிங் லாஸ்ட் 2 எபிசோடு வந்துட்டு 1 hour ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த ஆண்ட்டு கூட சண்டை போடுறது வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்குமான்ட்டு ஒன்றும் சரியா தெரியல. ஸோ மாங்காவும் வந்துட்டு பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் விடுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு சோலோ லெவலிங் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 எபிசோடு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா மாங்காவை பார்த்து சொல்லவா, ஸோ இல்லைனா வந்துட்டு இப்பவே பார்த்து சொல்லவான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 7 எபிசோடு அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு 8வது எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். அதே மாதிரி வந்துட்டு அஜுமோனோ இப்போன்ட்டு ஒரு பெரிய எபிசோட வீடியோவா அப்லோட் பண்ணறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அதையுமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான அனிமி கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட என்கேஜா இருங்க. ஸோ இப்போதான் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட்டுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்க. ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம மான்ஸ்டர் எபிசோடு 8க்குள்ள போகலாம். மான்ஸ்டர் எபிசோடு ஆரம்பிச்சதுமே நீனா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு உயிரை காப்பாற்றணும்னு தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அது இவ்வளோ பெரிய வினையா வந்துட்டு உங்களுக்கு தெரியவே இல்லை. எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஒரு வேலை காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு டாக்டராக உங்கள் வேலையை செஞ்சீங்க. நீங்கள் உங்கள் டாக்டராக இன்னும் நிறைய உயிரை காப்பாற்றுங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஸோ இவருமே வந்துட்டு அழுதுக்குனே இந்த இடத்த விட்டு போறாரு. ஸோ இவரு இந்த இடத்த விட்டு, அதாவது இந்த ஊரை விட்டு இங்க வந்து கிளம்புறாரு. ஏன்னா நீ வந்து சொன்னது தப்பு. இந்த மாதிரி நான் தான் வந்துட்டு அவனை கொண்டு இருக்கணும். ஏன்னா நான் தான் வந்துட்டு அவனுக்கு உயிர் கொடுத்தேன். நான் வந்துட்டு உன்னை கண்காணிச்சுனே தான் இருப்பேன். நீ எங்க இருந்தாலும் நான் அவனை தேடி வருவேன். அந்த மான்சரை என் கையால தான் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இவருமே அவரோட ஹோம் டவுனுக்கு போயின்னு இருக்காரு. அதாவது இவர் வேலை செய்யற இடத்துக்கு போயின்னு இருக்காரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இவரும் வந்துட்டு இங்க ஒரு ஆபரேஷன் பண்றாரு. இங்க ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற டாக்டர்லாம் வந்துட்டு பரவாயில்லப்பா, இந்த பையன் வந்துட்டு அப்ப எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயுமே இருக்கான். இவனுக்கு உண்மையாலுமே ரொம்பவே டேலண்ட் இருக்கு. ஸோ டாக்டர், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட அந்த நர்வஸ்னஸே இல்லை. நீங்கள் கேஷுவலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இப்போ அது மேட்ரு இல்லை. இவருமே இந்த இடத்த விட்டு காண்டா கிளம்பிடுறாரு. அப்படியே நமக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஈவாவா தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க முன்னாள் சேர்மன் இருந்தாங்களே ஒருத்தவர், ஸோ அவரோட பொண்ணு தான் இவங்க. ரொம்பவே குடிச்சிட்டு ரொம்பவே சுத்திக்கின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க தூங்கிக்கின்னு என்ன நினைக்கிறாங்கன்னா டென்மாவை தான் நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவர் கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அவன் ஒருத்தன் தான் வந்துட்டு என் காசுக்கு எதுவுமே ஆசைப்படவே இல்லை. அதே மாதிரி டென்மா கூட இருந்தால் அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் நினச்சி பார்த்துனே இருக்காங்க. அப்புறமா அவங்க தூக்கத்துல எழுந்ததுக்கு அப்புறமா சரி லைட்டா சரக்கு போடுவோம்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லூங்கே வந்துடுறாரு. இவாவோட மேனேஜரும் அவங்கள உள்ள விடவே இல்லை. ஸோ நீங்க இப்ப பார்க்க வேணாம், மேனேஜர் வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது வெளியில என்னப்பா சத்தமா இருக்குது, யார்ப்பா அவருன்னு சொல்லும் போது லூங்கேவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் உங்க அப்பா கேஸை விசாரிச்சேன் இல்லையா, ஸோ நான் தான் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. நீயா, சரி நீ போ மேனேஜர், நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு இவங்களும் லூங்கே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ தான் ஒண்ணுமே கண்டுபிடிக்காம இருக்கிற, ஸோ உனக்கு இப்போ என்னடா வேணும்னு கேட்கும்போது லூங்கேவும் அவங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு பரவாயில்லையே, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க வீட்டை நல்லாவே வச்சு பார்த்துன்னு இருக்கீங்க, நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு டைவர்ஸ் ஆடினதுக்கு அப்புறமா நிறையவே செட்டில்மெண்ட்லாம் கிடைச்சிது. முன்ன இருந்ததை விட இப்போ நிறையவே பொருள்லாம் இருக்கும். உங்களுக்கு எதனா வேணா கூட இங்க வந்து எடுத்துன்னு போங்க. என்கிட்ட வந்துட்டு என் சரக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பேசின இருக்க. அவருமே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, போன எபிசோட்ல ஒரு டை எடுத்திருப்பாரு. அந்த டையை காட்டிட்டு இந்த மாதிரி இந்த டை வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நார்மலான டை இல்லை, இது வந்துட்டு பிரீமியமானது. ஸோ பெரிய ஆளுங்க மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். நீங்க இதை வந்துட்டு புக் பண்ணி வாங்கியிருக்கீங்க, உங்க பேர்ல தான் இது வந்துட்டு புக் ஆயிருக்கு. அதனால இந்த டையை நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லுங்க. இது வந்துட்டு ஒரு மர்டர் கேஸ் இன்வால்வ் பண்ணிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். ஸோ யாரு என்னன்னு தெரியலன்னு சொல்றாரு. யாருமே வந்துட்டு என்ன உண்மையா காதலிக்கவே இல்லை. நான் வந்துட்டு 3 கல்யாணம் பண்ணி 3மே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு தனி மரமா நிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா வேணும்னா கூட நீங்க சொல்லுங்க. ஆனா வந்துட்டு அதுக்கான பில்லை நீங்க பே பண்ணணும்னு சொல்லும் போது நைசா லூங்க இந்த இடத்த விட்டு நழுவிடுறாரு. சரி உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா என்ன இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அவரும் போயிடுறாரு. இவன் வந்துட்டு செம்மையா சரக்கு அடிச்சுட்டு டென்மா கூட அவங்க எடுத்த போட்டோவை தான் பாக்குறாங்க. ஸோ பார்த்துட்டு பசுபதி எறா வண்டியான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை விடுறாங்க. அப்படியே அந்த சீனாங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு டென்மாவை தான் கட்டுறாங்க. ஸோ அவரும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார் இல்லையா, அது வந்துட்டு சக்ஸஸ் ஆயிருக்கு. அதனால அவரும் வந்துட்டு தேங்க் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க இருந்ததுனால தான் என் உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு என் பொண்ணு கல்யாணத்தை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டு செத்துருவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க உயிரை காப்பாத்துறீங்க, ரொம்பவே நன்றின்னு பேசினு இருக்கும்போது உங்க பொண்ணு மட்டும் என்ன, உங்களோட பேத்தியோட கல்யாணத்தையுமே நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு இவருமே இந்த இடத்த விட்டு போறாரு. ஸோ அப்படி போகும்போது நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் அதை நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு பார்க்கும்போது ஈவா தான் வந்திருக்காங்க. சரின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவாவும் வந்துட்டு டென்மாவை பார்த்துட்டு நீ வந்துட்டு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போது ஆமாமா வெயிட் குறைஞ்சிட்டேன்னா நீ என்ன பார்க்கறதுக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும் போது நானும்
வந்துட்டு நிறைய பட்டுட்டேன், நீ வந்துட்டு சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியன்னு சொல்லும்போது கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தாங்கன்னு சொல்றாரு. ஜன்னல் ஓரமா எட்டி பார்த்துட்டு அங்க இருக்கிற மரத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வருது போல. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம அப்போ எப்படி இருந்தோம் தெரியுமா 10 வருஷத்துக்கு முன்னாடி, நீயும் சின்ன பையன் நானும் சின்ன பொண்ணு சொல்லும்போது உடனே டென்மா காண்டாயிட்டு, நீ இப்போ என்ன சொல்ல வர, என்ன மன்னிச்சிடு, நான் இந்த இடத்த விட்டு போனோம், ஊர்மே இங்க வந்து கிளம்புறாரு. அவங்க உடனே வந்துட்டு இல்ல நீ போக முடியாது, நீ வந்துட்டு என் கூட தான் இருக்கணும், நம்ம வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம், நான் வந்துட்டு 3 கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன் அருமை எனக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. ஸோ இவங்களுமே வந்துட்டு ஒரு தடவை பட்டதே போதுமா தாயே, இதுக்கப்புறம் என்னால பட முடியாதுன்னு சொல்லிட்டு இவருமே இந்த இடத்த விட்டு போறாரு. உடனே அவங்கள்ட்ட காண்டாயிட்டு இந்த மாதிரி போலீஸ் என்கிட்ட வந்து கேட்டாங்க உன் டையை பத்தி, ஆனா நான் எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும் நான் தான் உனக்கு அந்த டையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா நான் கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ இவருமே வந்துட்டு எனக்கு அதை விட நிறைய முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. என்னடா இவன் நான் இவ்வளவு சொல்றேன் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுமே விடாம டென்மாவை தொட்டினே போயிட்டு இந்த மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், நீ தான் வந்துட்டு உன்னோட பொசிஷனுக்காக எங்க அப்பாவை கொன்னுட்டேன், நீ தான் வந்துட்டு கொலகாரன், நான் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா வராங்க. அவர் இது எதுவுமே காதல வாங்காம இங்க வந்து கிளம்புறாரு. ஸோ உடனே இவங்களுமே இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு லூங்கே கிட்ட போயிடுறாரு. போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஸோ லூங்கேவும் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு டென்மா இருக்கிறாரான்னு பாருங்க, அவர் வந்துட்டு பிடிச்சி இங்க கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம எப்படி இவங்க சொல்றதை மட்டும் வச்சு டென்மா தான் வந்துட்டு இவங்க அப்பாவை கொண்டாருன்ட்டு நம்ம எப்படி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு அந்த ஐசன்பர்க் கேஸ்டல் நடந்த இன்சிடென்ட்டை பத்தி தான் பேசுறேன், ஸோ அது கிடைச்சா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனுங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க டென்மாவை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டென்மாவும் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் இருக்கிற டாக்டர் வந்துட்டு ஏன் நீங்க குடிக்கிறீங்க, ஸோ வேணா நில்லுங்கன்னு சொல்லும்போது டென்மாவும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ இவருக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்றாங்க. இந்த மாதிரி டென்மா வந்துட்டு ஒரு முக்கியமான கேஸோட முக்கியமான சஸ்பெக்ட், அதனால அவனை அங்கேயே ஹோல்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது அவனா இப்பதாங்க இங்க இருந்து கிளம்புனான்னு சொல்றாரு. ஸோ அப்படி இந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. எல்லா எக்ஸிட் பாயிண்ட்லயும் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டை போடுங்கன்னு சொல்லும்போது ஸோ லூங்கேவும் வந்துட்டு வேகமாக உள்ள வந்து பாக்குறாரு. சில பேஷண்ட்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டென்மா இப்பேற்பட்ட ஆள் இல்ல, அவர் வந்துட்டு ரொம்பவே நல்லவர், எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்தினாரு, காசு மேல கொஞ்சம் கூட ஆசைப்படாதவர்னு சொல்லிட்டு டென்மா சில பேரை காப்பாத்தி இருப்பாரு. அவங்க எல்லாருமே டென்மாக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ இவனுமே வந்துட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறான். ஸோ நம்ம தப்பான புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியே போகுது. ஸோ அதுலதான் வந்துட்டு நம்ம ஆளும் உட்காந்து நிற்கிறாரு. அவனுங்க போகும்போது அப்படியே கார் வந்ததெல்லாம் பாக்குறானுங்க. போலீஸ் எல்லாம் வந்துக்கிறானுங்க. ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல. டென்மா உங்களுக்கு எதனா தெரியுமான்னு கேட்கும்போது தெரியலப்பா என்னன்னு சொல்லிட்டு, சரி நீங்க போகும்போதே நான் அப்படியே இறக்கி விட்டுருங்கன்னு சொல்றாரு. டென்மா அப்படியே போகும்போது அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த நிறைய நல்லது நிறைய கெட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துனே போறாரு. அந்த பையனை காப்பாத்தினது, அந்த பையனே வந்துட்டு ஒரு பெரிய வில்லங்கமா வந்து நின்னது, அதனால இவர் வேலைக்கு வந்துட்டு ஆபத்து வந்தது. ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 5 மாசம் போயிடுது. போனதுக்கு அப்புறமா டென்மாவும் ஒரு கார்ல டிராவல் பண்ணின்னு வந்துன்னு இருக்காரு. ஸோ அப்ப அந்த காரை ஓட்டின்னு வரவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் வந்துட்டு 3 நாளுக்கு முன்னாடி வந்ததுங்கன்னு சொல்றாரு. ஸோ அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்மாவை பத்தி தான் போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் வந்துட்டு ஒரு கொலைகாரன், இவன் வந்துட்டு ஒரு டாக்டரா வந்துட்டு கொலை பண்ணிருக்கான்ட்டு நியூஸ் வந்திருக்கு. டே ஜோகனே உன்னை தேடி நானே வரண்டான்னு சொல்லிட்டு இப்ப இவரு ஜோகனை தேடி தான் போயின்னு இருக்காரு. ஸோ இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.